வேத வசன சட்டங்களை கைக்கொள்ளுங்கள். வேத வசனத்துல சில லா இருக்குது, சட்டம் இருக்குது. இது இப்படி இருந்தா இப்படித்தான் நடக்கணும் என்று சில சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்களை நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள். உலகத்துல மனிதர்கள் தங்கள் சமுதாயத்துல நிறைய சட்டங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் ஒட்டுமொத்த மனு குலத்திற்கும் வேத வசனத்தினால சட்டங்களை ஏற்றி கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த சட்டங்களை நம்ம கை கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நம்மை நியாயத்தில் நியாயந்திருப்பது இந்த வசனங்கள் தான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் தனித்தனியா போய் நிக்கணும். ஒருத்தருக்காக ஒருத்தர் பேச முடியாது, வாதாட முடியாது. இது என் மகங்க, அவனுக்கு சரியா சொல்ல தெரியாது, நான் பேச முடியாது. அப்ப வரும்போது அவர் எதன் அடிப்படையிலே ஒருவனை நியாயந்திருக்கிறார் என்றால் கர்த்தருடைய வசனத்தின் சட்டங்கள். அதனால இப்போதிருந்தே நாம் அதை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும்.